புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு பகுதியில் சுற்றித் திரிந்த 6 காட்டு யானைகளில் 2 யானைகள் மயக்க ஊசி செலுத்தி நேற்று பிடிக்கப்பட்டன. மேலும் 4 யானைகளை பிடிக்கும் பணி இன்று மேற்கொள்ளப்படுகிறது. பிடிக்கப்பட்ட 2 யானைகளில் ஒன்று வாகனம் மூலம் டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. தமிழக அரசின் 9 IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். SK பிரபாகர், DK ராமச்சந்திரன், சுனில் பாலிவால், வே இறையன்பு, அபூர்வா, பூஜா குர்கர்னி, DV விவேகானந்தன், CN மகேஸ்வரன், குமரகுருபரன் ஆகிய அதிகாரிகள் வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெளியூருக்கு கடத்தப்பட இருந்த 30 லட்சம் ரூபாய் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ரயில்வே காவல்துறையினரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் சோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது சையத் என்பவர் வைத்திருந்த கணக்கில் காட்டப்படாத 30 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. இந்த பணத்தை கொடுத்து அனுப்பியது யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பாம்பன் தெற்கு கடற்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புத்தளம் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட அந்த மீனவர்களை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மதுரை மாநகராட்சியால் பாதுகாக்கப்பட்ட வந்த 100 கோடி ரூபாய் மதிப்புடைய பச்சை மரகதலிங்கம் காணாமல் போனதாக சர்வ மத வழக்கறிஞர்கள் அமைப்பு சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை குன்னத்தூர் சத்திரத்தில் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாக அங்கிருந்த மரகதலிங்கம் மாநகராட்சியால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த லிங்கம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. உளவுத்துறையின் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை துறைமுகத்தில் இருந்து காசிமேடு வரையிலான கடல் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெரிய ரக கப்பல்களுக்கும் தீவிரவாத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதால் அவற்றிற்கு அருகில் சிறிய மீன்பிடி படகுகள் செல்லக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் கோவில் வாசலில் பக்தர்களை சோதனை செய்த பின்னரே உள்ளே செல்ல அனுமதிக்கின்றனர். மேலும் ஆங்காங்கே காவல்துறையினர் வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிரவாத அச்சுறுத்தலை தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் மத்திய இருப்பு பாதை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாம்பன் ரயில் பாலம், பேருந்து நிலையம் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து வருகின்றனர். வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ராமேஸ்வரம் கோவிலுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கருமலையில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். 4 ஆய்வாளர்கள் உட்பட 20 போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களிடம் சந்தேகப்படும்படியான நபர்கள் நடமாட்டம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் ஆதரவற்ற நிலையில் ரயிலில் இருந்த 2 வயது பெண் குழந்தையை ரயில்வே போலீசார் மீட்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மன்னார்குடி செல்லும் ரயிலில் இருந்த அக்குழந்தை நாகை குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையின் சொந்த ஊர் திருச்சி என்று தெரியவந்துள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குஜராத் மாநிலம் வதோதராவில் கட்டடம் இடிந்த விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கட்டட இடிபாடுகளில் 30ற்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. வதோதரா நகர மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட இந்த 3 மாடி குடியிருப்பு இன்று அதிகாலை இடிந்து விழுந்தது. தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தெலங்கானா தொடர்பாக அரசியல் கட்சிகளை சாராத பொதுமக்களின் கருத்துகளையும் கேட்கும் கூட்டம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திக் விஜய் சிங் டெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இன்று நடைபெறுவதாக இருந்த இந்த கூட்டம் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனி தெலுங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் OSR காங்கிரஸ் கட்சியின் கௌரவ தலைவர் விஜயம்மா தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ளார். தமது கட்சி எம்பிக்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்த அவர் தனி மாநிலம் உருவாக்கினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியையும் OSR காங்கிரஸ் கட்சியினர் சந்தித்து முறையிட்டனர்.
நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையையும் பிரமாண பத்திரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நடைபெற்ற விசாரணை குறித்த தகவல்கள் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் 18 பக்கங்களை கொண்ட பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியொட்டி அவர் பிறந்த இடமான உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினர். சிறப்பு வழிபாடு நடைபெற்ற கோவிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இந்து இஸ்லாமிய மதகுருக்கள் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமையாக இருப்பதையே தாங்கள் விரும்புவதாக தெரிவித்தனர். மத நல்லிணக்கத்தை பேணுவதே தங்களது நோக்கம் என்றும் அவர்கள் கூறினர். காஷ்மீர் மாநிலம் சிம்லா மாவட்டத்தில் சிதைவடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி ஆப்பிள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு வழித்தட சாலைகள் பழுதடைந்து இருப்பதால் ஆப்பிள்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் அதன் கரையோரம் வசிக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். ராணுவத்தினரும் போலீசாரும் அவர்களை மீட்டு வருகின்றனர். வெள்ளப்பெருக்கால் ஏற்படும் பாதிப்பை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள புத்த துறவிகளுக்கான 3 நாள் சிறப்பு வகுப்பு தர்மசாலாவில் நடைபெற்றது. புத்த மத தலைவர் தலாய் லாமா இதில் சிறப்புரையாற்றினார். புத்த மதத்தின் அடிப்படையான கோட்பாடுகளை விளக்குவதற்காக இந்த சிறப்பு வகுப்பு நடைபெறுவதாக தர்மசாலா நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் மீதான கால்நடை தீவன ஊழல் வழக்கு விவாதம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அவரது வேண்டுகோளை ஏற்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கும் விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.